வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இப்ப கனவளவு மடக்கு என்ற பகுதியில் இருக்கிற கடந்த கால வினாத்தாள்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது 2024ஆம் ஆண்டு நடந்த பகுதி 2ல வந்த கனவளவு மடக்கை கேள்வி. அது 2024ல 9வது கேள்வியாக இடம்பெற்றிருந்தது. வழமையா கனவளவு மடக்கை கேள்வி செய்யறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லியிருக்கிறேன். கனவளவு மடக்கை கேள்வியை நாங்கள் செய்ய போறோம் என்று சொன்னால், முதலாவது எங்களோட செகண்ட் பார்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேஜை பார்க்கணும். ரெண்டு ரெண்டு உருவங்கள்ல கனவளவும் ஞாபகம் இருக்கிற பிள்ளைகள் பார்க்க தேவையில்லை. சரியா? அஞ்சே அஞ்சு உருவங்கள் தான் இருக்கு. 10ஆம் ஆண்டுல ரெண்டு உருவம், உருளையும் அரியமும். அங்கால 11ஆம் ஆண்டுல 3 உருவம். அடி சதுர செங்கும்பகம், அடி வட்ட கொம்பு, அது மாதிரி கோலம். ஆக மொத்தம் அஞ்சு. அஞ்சு சமன்பாடும் தெரிஞ்சிருந்தாலே போதும். அது முன்பக்கம் பார்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு குழப்பிட்டேன்னு சொன்னா, கனவள மடக்கை கேள்வி செய்யறதுக்கு முன்னுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை, முதலாவது ஃபர்ஸ்ட் பேஜை பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல அறிவுறுத்தல்கள்னு சொல்லி ஒரு பகுதி தந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருப்பாங்க, இந்த பேப்பரை எப்படி செய்யணும்னு சொல்லி. அதுல இந்த கனவளவு மடக்கைக்குரிய கேள்வி சமன்பாடுகள் தந்திருப்பாங்க. சமன்பாடுகள் எல்லாம் தர மாட்டாங்க பிள்ளைகள். கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்தின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு. அதுல எஸ் என்னுக்குரிய சமன்பாடு, டி என்னுக்குரிய சமன்பாடு எல்லாம் எழுதினா ஒரு மார்க்ஸ் வரும். சரியா? இலகுவான ஒரு பாடம், அதை படிக்கக்குள்ள பார்ப்போம். அப்புறம் இந்த நினைப்புல அதை பாடமாக்காம இல்லை. எல்லா சமன்பாடும் முன்பக்கத்துல இருக்குமோ என்று சொல்லி போட்டு நினைச்சிடாதீங்க. சரியா? அப்படி நினைச்சா அதுல ஏமாந்துருவீங்க. ஏனென்றா இந்த முன்பக்கத்துல இருக்க போறது கனவளவு சமன்பாடு மட்டும்தான் இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, அடியின் பரப்பளவு ஏ ஆகவும் உயரம் ஏச்சாகவும் உள்ள ஒரு செம் பூம்பகத்தின் கனவளவு 1/3 AH. சரியா? அடிப்பரப்பளவு ஏ, உயரம் ஏச்சுன்னு சொன்னா 1/3 AH இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு அடுத்தது வந்திருப்பாங்க, அடியின் ஆரை ஆறாகவும் உயரம் H ஆகவும் உள்ள ஒரு செவ்வட்ட உருளையின் கனவளவு πr வர்க்கம் H. இந்த ரெண்டு சமன்பாடும் தந்திருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு சமன்பாடையும் நீங்கள் ரஃப் பேப்பர்ல எழுதி கொள்வீங்கள். நீங்க ரஃப் பேப்பர்ல இந்த படம் ஒன்று போட்டிருப்பீங்க தானே, இந்த படம். அப்ப அதுக்கு பக்கத்துல சின்னதா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உருளையில கனவுல πr வர்க்கம் H. πr வர்க்கம் H என்ன? குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம். குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம். அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1/3 ஏ. ஏன்றது இந்த அடிப்பரப்பளவு. மியூட் பண்ணுங்க மைக்க. சரி, ஓகே. அடிப்பரப்பளவு ஏ, அங்கால உயரம் ஏச். உயரம் ஏச்சாக இருந்தால் அடிப்பரப்பளவு தர ஏச். அதுக்கு முன்னுக்கு 1/3 வரப்போகுது. சரியா? ஓகே, அதை நாங்க இப்ப ரஃப் பேப்பர்ல நோட் பண்ணிட்டோம். சரி, இப்ப கேள்வியை வாசிப்போம். ஒரு பக்கத்தின் நீளம் ஏ ஆன சதுர அடியை உடைய. சரியா? ஒரு பக்கத்துல நிலமே வாசிக்க வாசிக்க தரவுகளை குறிக்கும். பேனாவை இப்படியே வச்சுக்கொண்டு ஏதோ கவிதை எழுத போற வைரமுத்துமா யோசிச்சு கொண்டு கூடாது. கட்டுரை எழுத போறோம், 250 சொற்கள் குறையாம ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லி தமிழ் எக்ஸாம்ல வந்தா அங்க கொஞ்சம் யோசிக்கணும், பொயின்ஸுகளை நோட் பண்ணணும். அதுலேயே பேனாவை போட்டா தான் கட்டுரை வரும். சும்மா அப்படியே யோசிச்சு கொண்டு இருந்தாலாம் கட்டுரை வராது. சரி, அத மாதிரி கணிதத்துல பேனாவை வைக்க, ரஃப் பேப்பர்ல வைக்கணும். அந்த தரவை முதல்ல எழுத்துல எழுதுவோம். சரியா? அந்த வரிகளா இருக்கிறத எழுத்துக்களா சமன்பாடுகளாக மாத்தோம். சரியா? படங்களாக மாத்தோம். அப்படி மாத்தினா தான் ஐடியா வரும். சரியா? பேனாவை வைக்காம அப்படியே யோசிச்சு கொண்டு இருந்தா ஒண்ணும் வராது. சரியா? ஓகே, இதை பாருங்க. அப்போ ஒரு பக்கத்துல நீளம் ஏ. அப்ப இது சதுரம் தானே. சதுரம் என்றா எல்லாமே தான் இருக்கும். எல்லாமே இது ஏ, நாலு பக்கமும் ஏயாக இருக்கும். புரிஞ்சாச்சு? ஆஹ் 2A உயரம் உள்ள 2A உயரமா. சரியா? அப்ப இந்த ஏ சமன் இந்த உயரம் 2A. அந்த பூம்பகத்துல செங்குத்து உயரம் 2A. சரியா? ஓகே. உயரம் உள்ள 9 சிறிய திண்ம உலோக செம்பூம்பகங்களை உருக்கி. சரியா? வழக்கமா என்ன வருது, இவர்ல ஒரு உருவம் இருக்கும். சரியா? இவரை உருக்கி இங்க ஒரு 56 பூம்பகம் செய்யறதுன்னு சொல்லி நேற்று பார்த்தேன் நான். என்ன, இதுல 56 பூம்பகம், அடிவட்ட பூம்பகம் செய்யுது. வளமையா இவர் ஒரு பெரிய உருவமா இருப்பார். அவர் ஒரு உருவத்தை உருக்கி இங்க ஒரு 10 செய்யற மாதிரி வரும்.
இப்ப இதுல சின்ன சேஞ்ச் ஏன்னா இதுல ஒரு சின்ன சேஞ்ச். இதுல 9, இதுல 9 இருக்கா? 9 தானே போட்டாச்சு, பேப்பர்ல போட்டாச்சு. 9 பூம்பகங்களை உருக்கி உலோகம் வீணாகாதவாறு. என்ன விளங்கிச்சு உலோகம் வீணாகாதவாறுன்றதுல என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க இந்துசன் என்ன சொல்ல வராங்க? சொல்லுங்க மட்டு சொல்லுங்க. மட்டா மட்டு மட்டா சமன், ரெண்டுமே சமன். சரியா? உலோகம் வீணா மட்டு மட்டான்னு சொல்றதோட அக்குரேட்டா சரியா? உலோகம் வீணாகவே இல்லை, ஒரு துளி கூட வீணாகுதுன்னு சொன்னா இந்த 9 பூம்பகத்துல கனவளவும் சரியா? இந்தியால இருக்க போற அவங்க என்ன சொல்ல வராங்க? உலோகம் வீணாகாதவாறு அடியின் ஆரை ஆர், அடியின் ஆரை ஆறாம் சரியா? அதனால உயரம் 3 ஆரம், உயரம் 3 ஆரம் சரி, 6ல இருந்துருக்காங்க. உயரம் 3 ஆரமாக உள்ள செவ்வட்ட உருளை செய்யப்படுகிறது உலோகம் வீணாகாதவாறு சமன். சரியா? அதுல என்ன சொல்ல வராங்கன்னா உலோகம் வீணாக இல்லைல்ல, இங்கே எவ்வளவு கனவளவு இருந்ததோ அதுல ஒரு துளியையும் வேஸ்ட் பண்ணாம இந்த உருவத்தை செஞ்சிருக்கான். அப்ப இவர்ல என்ன கனவளவு இருந்திருக்குதோ அதே அளவு கனவளவு தான் இவருக்கும் வரும். அப்ப ரெண்டு கனவளவும் சமன். சரி, உலோகம் வீணா போச்சுன்னா ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ ஒரு உலோகம் 100 கிராம், சாரி 100 மில்லி லிட்டர் வீணா போகுது, 100 சென்டிமீட்டர் கணம் வீணாக போயிட்டு சரி, அது பிரச்சனை இல்லை. இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது 1000 சென்டிமீட்டர் கணம் கொண்டு வைங்கோ. இதுல 900 சென்டிமீட்டர் கணம் தான் பாவி பட்டிருக்கு, 100 சென்டிமீட்டர் கணம் வீணா போச்சு. சரியா? இப்ப அதை எந்த பக்கம் கூட்டினா இதை சமப்படுத்தலாம் சொல்லுங்க பாப்போம். இவரோட பக்கமா அல்லது உருளையிட பக்கமா? எந்த பக்கம் அந்த 100 கூட்டினா ரெண்டையும் சமப்படுத்தலாம்? உருளை உருளை பக்கம். உருளையிட பக்கம் 100 சென்டிமீட்டர் கணத்தை சமப்படுத்தினான். சரியா? இப்ப பாருங்க, இங்கேயும் 1000 இங்கேயும் 1000. அப்ப உலோகம் வீணா போச்சுன்னு சொல்லி திடீரென்று உங்களுக்கு கேள்வி வந்துட்டு இருந்தால் 2026 பேப்பர்ல பிறகு பயப்படுறீங்க. ஏற்கனவே உலோகம் வீணான கேள்வியில தான் தொடங்கினாங்க இந்த பாஸ்போர்ட் வகுப்பை. சரியா? ஓகே, எல்லா டைப் கேள்வியும் செய்துட்டோம். இது இனி திரும்ப திரும்ப ஒரே டைப் கேள்வி தான் வரப்போகுது, இது புதுசே இல்லை. இதுல 9 வச்சு இதுல 1 செய்ய போறோம். அப்ப முதலாவது என்ன செய்யணும் நாங்க? நீ பாருங்க, ஏ கணம் சமன் பையின் கீழ் 2 ஆர் கணம் என காட்டுக. அது ஏதாவது ஒரு மூலையும் எழுதி கொண்டு வா. இந்த இடத்துக்கு வரும். ஏ கணம் சமன் பையின் கீழ் 2 ஆர் கணம் என காட்டுக. ஓகே, இந்த இடத்துக்கு வரும். விடையும் தந்திருப்பாங்க பிள்ளை, விடையும் தந்திருப்பாங்க. அங்கால நீங்க செட் பண்றதுதான். சரியா? விடையும் தந்திருந்தா இன்னும் ஈஸி தானே. இந்த கேள்வி இன்னும் ஈஸி, கனவுல மடக்க இன்னும் ஈஸி, விடையும் இருக்கு. ஓகே, அப்ப முதலாவதா என்ன செய்வோம்? முதலாவதா நீ பாருங்க, இது ஒரு வரியில எழுதலாம். இந்த படத்தை ஒரு வரியில எழுதினாலும் உங்களுக்கு அந்த 3 மார்க்ஸ் கொடுக்குவாங்க. சரியா? 2024 இப்ப இதை ஃபுல்லா எழுதியிருந்தாலும் ஒரு வரியில இந்த 9 கனவளவையும் இந்த ஒரு உருளையிட கனவளவையும் ஒரு வரியிலேயே சமப்படுத்துறீங்கன்னா இதை கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ், இதை கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ், அதை 9 பிரிக்கு சமப்படுத்த இந்த ஒரு மார்க்ஸ், இந்த 3 மார்க்ஸும் வரும். ஆனா நீங்க அப்படி செய்யாதீங்க, ஒவ்வொன்றையும் தனித்தனியா எழுதுங்க. சரியா? ஒவ்வொன்றையும் தனித்தனியா எழுதுங்க. அப்போ இதை முதல்ல தனியா எழுதுவோம். 9 பூம்பகங்களின் கனவளவு. 9 அடி சதுர, கொஞ்சம் நீட்டா எழுதுங்க, அடி சதுர செம்பூம்பகங்களின் சரியா? நீங்க உள்ள எழுதுங்களா? கனவளவு 9 பூம்பகங்களின் கனவளவு. 9 பூம்பகங்களின் கனவளவுனா 9 இருக்கும். 9 பூம்பகங்களோட கனவளவுனா 9 இருக்கணும். அதனால ஒரு பூம்பகத்தில கனவளவு என்னன்னு தந்திருக்கு? சமன்பாடு 3க்கு இருக்குங்க, பாடமாக்கவே தேவையில்லை. 1/3 ஏ என்றது இந்த அடிப்பரப்பு, அடியில சதுரம் தானே இருக்கு, சதுரத்தில பரப்பளவு என்ன? நீளம் தர அகலம். சரியா? அப்ப நீளமும் ஏதான் அகலமும் ஏதான். அப்ப இங்க ஏ தர ஏ வர்க்கம், ஏ தர ஏ. சரியா? 1/3 போட்டாச்சு, ஏ போட்டாச்சு. அங்கால ஏஜ், ஏஜ் எவ்வளவுன்னு தந்திருக்காங்க? ஏஜ் எவ்வளவுன்னு தந்திருக்காங்க? ஆயிஷா, ஏஜ் எவ்வளவுன்னு தந்திருக்காங்க? 2 சார். 2 தந்திருக்காங்க. 2 தந்திருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. ருக்ஷிகா சொல்லுங்க, டவுட்ன்னு சொல்லலாம், கேட்கலாம் தாராளமா. சரி, இனி இதை இப்ப வெட்டக்கூடியதை வெட்டலாம், அல்லது வெட்டாம அப்படியே கொண்டு இதுல கொண்டு எழுதலாம். சரியா? வெட்டுவோமா நாங்க பேசாம? இது சும்மா ஈஸியா தானே இருக்கு. 3ஆல 3 வெட்டினா ஒரு முறை, 3ஆல
9 வெட்டினா 3 முறை. சரியா? அப்ப இதை பெருக்கி சின்ன மாத்துவோம். 3 தர 2 6. 3 2 6. அங்கால ஏ தர ஏ. 3 தரம் ஏ பெருக்கப்பட்டா என்ன வரும்? 3 தரம் ஏ பெருக்கப்பட்டா ஏ கனமண்டு வரும். அப்ப 9 கூம்பகங்களின் கனவளை வந்து 6 ஏ கனமண்டு கண்டுபிடிச்சிட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். இதை எழுதிட்டோம் இல்ல? ஓடுற பாருங்கோ, இந்த ஓர்டர்ல செய்யுங்கோ. இவர கனவளம் முதல்ல எழுதுங்க. சரியா? அடுத்தது இவர கனவளம் எழுதுங்க. சரியா? உருளையிற கனவளவு எழுதுவோமா? உருளையின் கனவளவு தந்தே இருக்கு, சமன்பாடு தந்தே இருக்கு. அப்ப பைக்கு பதிலா பையன்டே போடுவோம். ஏன் சொல்லுங்கோ? ஏன் பிறகு பைக்கு பதிலா 22 எனக்கு தெரியும், நான் அப்படித்தான் போடுவேன் சொல்லி போட்டு சிரிச்சு கொண்டு நிக்கிறேன். இங்க பாருங்க, இடையில பை வரணும். சரியா? அப்ப பையன்டே போடுங்க. சரியா? அது சுற்றலா பரப்பளவு வழியில தான் 22 போட்டு சுருக்கணும். ஓகே, ஃபைவ் 6 வர்க்கம் 6 6 தான் தந்திருக்கு. அப்ப 6 வர்க்கம் பை 6 வர்க்கம். சரியா? அங்கால ஏச் வந்து உயரம் எவ்வளோன்னு தந்திருக்கு. சிரோனி எவ்வளோன்னு தந்திருக்கு. உருளையோட உயரம் எவ்வளவு? 6 தந்திருக்கு. ஆகவே 3 6 போடணும். 3 6 போடணும். இதை சுருக்கினா என்ன தர போகுது? 3 தரப்பாய் 3 தரப்பாய் 3 பாய். அங்க 6 வர்க்கமும் 6 6 வர்க்கமும் 6 பெருக்கப்பட்டா என்னன்னு வரப்போகுது? 6 கணம் வந்து வரப்போகுது. சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டும் என்ன, இந்த ரெண்டும் சமம். ஏன் உலோகம் வீணாகாதவாறு தயாரிக்கப்படுதுன்னு சொன்னா ரெண்டும் ஒன்று கொண்டு சமம். சரியா? அப்ப இதுக்கு இதுல வந்து இந்த 9 செங்கூம்புகளை கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த உருளையிட கனவுளவை கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். சரியா? போட்டுக்கொள்ளுங்க. இதை வந்து ஒரு வரியில எழுதுறவங்களுக்கும் அந்தந்த இடங்கள்ல ஒரு மார்க்ஸ் வரும். அது இப்ப அடுத்ததா சொல்றேன். சரியா? இது ஒரு மார்க்ஸ், இது ஒரு மார்க்ஸ். இப்ப இதை சமப்படுத்தி விட எடுக்க போறோம், சமப்படுத்தி இந்த விட எடுக்க போறோம், அதுக்கு ஒரு மார்க்ஸ். அது எப்படி வரும்? இங்க எழுதவா? இதுல தெரியுது தானே, அழிக்காம எழுது. சரி, அஞ்சு பாருங்க பிள்ளை. 9 கூம்பு வந்து கனவுல கண்டுட்டான். 6 ஏ கணம் போடுவோமா? 6 ஏ கணம். ஒரே ஒரு உருளையில கனவளவு 3 பையார் கணம். ரெண்டும் சமம். சரியா? ரெண்டும் சமம். இங்க பாருங்க, இப்ப பாருங்க, இதை பாருங்க, அடிக்கடி பாருங்க. இதுக்கு வந்துட்டோமா, இதுக்கு வந்துட்டோமான்னு பாருங்க. ஏ கணம் விடையில வரணும், 6 கணம் விடையில வரணும், பை வரணும், கீழே 2 வரும். ஆனா 3 மாறம் இருக்கு. அப்ப 6 இஞ்ச பெருக்கு போறாரு, நாங்கள போன என்ன செய்வார்? என்ன செய்வார்? பிரிபடுவர். விரிவடுவார். அப்ப பாருங்க, 3 ஒண்ணா ஒரு முறை, இது ஒண்ணா 2 முறை. ஆகவே ஏ கணம் சமன் பை ஆர் கணத்தின் கீழ் 2. சரியா? அந்த அடுத்த அந்த ஒரு மாஸ், அந்த அடுத்த அந்த ஒரு மாஸ் இவ்வளவு. இந்த ஒரு மாஸ் கடைசி ஸ்டெப் சரியா செய்து அவங்க கேட்ட விடைக்கு கொண்டு வந்திருந்தால் அந்த ஒரு மாஸ் வரும். வளமையா கனவளவுக்கு 5 மாசம் வருது. என்னடா 3 மாசம் இருக்குன்னு பாக்குறீங்களா? கனவளவுக்கு இன்னொரு புதிய ஒரு பகுதி வந்து இந்த கேள்வியில கடைசியாக ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, பார்ப்போம் அது என்ன புதிய பகுதி என்று. அதுக்கு முன்னுக்கு இந்த கேள்வி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இப்ப சந்தேகங்களை கேளுங்க. இதே கேள்வியில கொஞ்சம் வடக்கை பகுதிகளுக்கு போக போறோம். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? ஓகே, இங்க இருந்து ஆரம்பிப்போம். ஏ ஏ கணம் வந்து பை ஆர் கணத்தின் கீழ் 2 சொல்லி இப்ப காட்டிட்டோம். அது விடையிலே தந்திருக்கு. அப்ப இதுவரைக்கும் நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்ல, இங்கால மடக்கை நான் நல்லா செய்வேன் என்று சொல்றாங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஒரு பிரச்சனையும் இல்லை. கனவுல பிழைச்சா அது போகட்டும். மடக்கையை சரியா செஞ்சு மிச்சம் இருக்கிற 5 மார்க்ஸ் எடுத்து 10க்கு 5 எடுக்கலாம். ஓகேவா? சரி, கேள்வியை பார்ப்போம் என்ன சொல்றாங்க. இங்க வந்து ஆறுக்கு பதிலா ஒரு பெருமானம் தந்திருக்கு. 1.725 சென்டிமீட்டரா. பைக்கு பதிலா 3.14 போடட்டான். சரியா? இந்த 2 பெருமானத்தையும் போட்டு
சரியா? ஏ கணத்தின் பெருமானத்தை கண்டு பூம்பகத்தின் அடியின் ஒரு பக்க நீளம் ஏஐ கிட்டிய சென்டிமீட்டருக்கு காண்க. கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டலாம். சரி, அதுக்கு பிறகு வருவோம். அவ ஏ கணத்துல பெருமானத்தை காணட்டான் வடக்கேட்டை பயன்படுத்தி இவையில் ரெண்டு பேரையும் முதல்ல போடுவோம். சரி, அவங்க ரெண்டு பேரையும் முதல்ல போடுவோம். என்ன செய்ய போறோம்? ஏ கணம் சமன் பைக்கு பதிலா 3.14 போடுவோம். பைக்கு பதிலா 3.14 தந்திருக்கு. தர ஆறுக்கு பதிலா 1.725 தந்திருக்கு. ஆனா இது ஆறு இல்லை, ஆர் கணம். அப்ப மறந்துடாதீங்க, ஆர் கணம். அப்ப கணம் போடணும். கீழே என்ன இருக்கிறார்? 2 இருக்கிறார். பழமையா வார விளையாட்டு தான் இதுதான். 21லையும் வந்தது, 23லையும் வந்தது, 24லையும் வந்திருக்கு. என்ன இதுல சேடு வந்தது, சேடு வந்தது. அப்ப இதுல ஒன்றின் கீழ் 2 சொல்லி அடுக்கு வந்தது. இதுல 3 வந்திருக்கு. சரியா? மற்றபடி கீழே ஒரு நம்பர் மேல ஒரு நம்பர் 3 மடக்கு வந்திருக்கு. நிச்சயமா வந்திருக்கு. இதை வரணும்னா 2 சுருக்கி போட்டு 2 மடக்கை செய்யலாம். ஆனா நாங்க 3ஐயுமே வச்சு செய்வோமே, இந்த 3ஐயும் வச்சு செய்வோம். பெரும்பாலான நாங்கள் அப்படிதான் செய்திருப்பீங்க. சரியா? அப்ப முதலாவது ஸ்டெப் வந்து என்ன? முதலாவது ஸ்டெப் லனு என்ன? முதலாவது ஸ்டெப் ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தம்பி? லனுசன் முதலாவது ஸ்டெப் என்ன மடக்கிறேன்? எல்ஜி போடணும் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் மடக்கி எடுக்க வேணும். ரெண்டு பக்கமும் மடக்கி எடுக்கணும். அதான் முதலாவது ஸ்டெப். சரியா? உங்களுக்கு தந்த கணக்குல தந்த பெருமானங்களை அதுக்குரிய இடங்கள்ல பிரதிக்குவோம். சரியா? அதுக்கு பிறகு இதை மடக்கைக்குள்ள கொண்டு வரணும். அப்ப ரெண்டு பக்கமும் மடக்கி எடுக்கணும். சமன்பாட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே வேலை செய்யணும். அப்ப இந்தியால மடக்கி எடுத்தா எல்ஜி கணவன் வரும். இந்தியால 3 பெருமானத்துக்கு சேர்த்து மொத்தமா மடக்கி எடுக்கிறதெல்லாம் பிரேக்கெட் போடுறோம். சரியா? விளங்கிச்சுதான். மொத்தமா மடக்கி எடுக்கிறோம். சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன? அகிலாசன். அடுத்த ஸ்டெப் என்ன அகிலாசன்? அடுத்து என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் என்ன? மடக்கை விதிகள். அடுத்த ஸ்டெப்பை ஷோர்ட்டா சொல்லும். மடக்கை விதியை பயன்படுத்தி இவரை விரிச்சு எழுதுவோம். இதுல 3 பெருமானங்கள் இருக்கு. 1, 2, 3. ஒரு மடக்கைக்குள்ள இருக்கு. அவங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மடக்கை எழுதுவோம். சரியா? இவருக்கு ஒரு மடக்கை எல்ஜி 3.14 ஒரு மடக்கை, எல்ஜி 1.725 பேத்துக்கு ஒரு மடக்கை, எல்ஜி 2க்கு ஒரு மடக்கை. 2 போடுறேன். எல்லாம் ஒன்று தானே? சரியா? ஏன் இப்ப நடுவுல இடாவளி விட்டுருக்கேன். இந்த ரெண்டும் பெருக்கப்படுது. அப்ப இந்த ரெண்டும் என்ன செய்யும்? என்ன செய்யும்? இந்த ரெண்டு பிரிபடுது. அப்ப இவர் என்ன செய்வார்? ஒரு மார்க்ஸ் வரும். இந்த ஒரு மார்க்ஸ மடக்கை விதியை பயன்படுத்தி எழுதுறதுக்கு இந்த ஒரு மார்க்ஸ் இந்த இடத்துல கொடுக்க மாட்டோம். எங்க கொடுப்போம்டா, இன்னும் இவரை அந்த பேட்டர்ன் மாத்திட்டு இந்த அடுக்கா இருக்கிறவரை கொண்டு போய் முன்னுக்கு எழுதலாம். ஒரு விஷயம் இருக்கலாம், அதையும் நீங்க செஞ்சதுக்கு பிறகுதான் அந்த ஒரு மார்க்ஸ் வரும். ஓகேவா? அதை நான் இந்த வரையிலே எழுத போறேன்னா இங்க இந்த 3 அப்படியே ஓடி போய் முன்னுக்கு இருப்பார். சரி, பரவாயில்ல. அடுத்த எழுதுறேன். அடுத்த வரையில அப்படியே விஞ்ஞான முறை குறியீட்டையும் ஒரு அடியா எழுதுறேன். விஞ்ஞான முறை குறியீட்டை பாருங்க. எல்ஜி 3.14 ஆல்ரெடி 1க்கும் 10க்கும் இடையெல்லாம் இருக்கு. முதலாம் நம்பருக்கு போதெல்லாம் தசம் இருக்கு. அப்ப முன்னுக்கோ பின்னுக்கோ போகுது இல்லாட்டி 10.0 வரும். சரியா? இனி இந்த 3 வந்து முன்னுக்கு ஓடி போய் இதுக்குள்ள எல்லாம் போடுவாங்க. 3 அப்படி போடக்கூடாது. எல்ஜிக்கு முன்னுக்கு வரும். 3 ஓடி போய் முன்னுக்கு இருந்துருவார். இதையும் பாருங்க, முதலாம் நம்பருக்கு பக்கத்துல தசம் இருக்கு. அதாவது 1க்கும் 10க்கும் இடையெல்லாம் இருக்கு. விஞ்ஞான முறை குறியீடு தான் இருக்கு. முன்னுக்கோ பின்னுக்கோ போகிறத விட அப்ப 10.0 இருக்கு. தாய இவரும் பாருங்க, விஞ்ஞான முறை குறியீட்லயே தான் இருக்கு. 1க்கும் 10க்கும் இடையில முதலாம் நம்பருக்கு பதில தசம் இருக்கு. ஆகவே இவரும் முன்னுக்கும் பின்னுக்கும் போகிறதுல ஆகவே இவருக்கும் 10.0 தான் இருக்கும். ஓகே, விஞ்ஞான முறை குறியீடு விளங்காதாக்களுக்கு டிரெக்டா எழுதுறத நான் இப்ப சொல்லி தரப்போறேன். இந்த ஸ்டெப்புக்கு பிறகு இந்த ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இல்லையா? விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுதுறதுக்கு மார்க்ஸ் இல்லை, மடக்கை காண்றதுக்கு தான் மார்க்ஸ். அப்ப அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு நீங்க டிரெக்டா அடுத்த ஸ்டெப் எழுதலாம். இந்த ஸ்டெப் எழுதாம விஞ்ஞான முறை குறியீடு விளங்காதாக்கள். விளங்கினாக்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னு சொன்னா இதுல என்ன நம்பர் வருதோ
சரியா? இதுல என்ன நம்பர் வருதோ அதுதான் முன்னுக்கு வரப்போகுது. சரியா? அதுதான் முன்னுக்கு வரப்போகுது. சைபர் தசம் சக 3 தர சைபர் தசம் சய சைபர் தசம். ஓகே, சரி. விஞ்ஞான முறை குறியீட்டு விளங்காதாக்கள் இப்படி எழுதுற விளங்காதாக்கள் இங்க பாருங்க. தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை நம்பர் இருக்கு? தசத்துக்கு முன்னுக்கு ஒரு நம்பர் இருக்கு. ஒன்றுல இருந்து ஒன்று போனா சைபர். இங்கேயும் பாருங்க, தசத்துக்கு முன்னுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ ஒன்றுல இருந்து ஒன்று போனா சைபர். இங்கேயும் பாருங்க, தசத்துக்கு முன்னுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ ஒன்றுல இருந்து ஒன்று போனா சைபர். சரியா? அப்ப இதுல பிரச்சனை இல்லாம வந்திருக்கு. அப்போ மற்ற கேள்விகளை மாத்தியும் பார்த்துருக்குறோம். ஓகே, வேற இன்னும் 2 3 நம்பர் வந்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ மடக்கைக்கு போவோம். மடக்கை காணப்படும் பாருங்க. இவர்ல தான் ஒரு வேலை இருக்கு எங்களுக்கு. ஏன் 1 2 3 4 நம்பர் இருக்கு. இடை வித்தியாசத்தை காணணும் இருக்கு. சரியா? இவர்ல 3 நம்பர் தான் இருக்கு. இடை வித்தியாசம் காண தேவையில்லை. இவர்ல 2.02 2.00 யோசிக்கலாம். இன்னைக்கு எத்தனை சைவர் போடலாம்? தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிற சைவருக்கு பெருமதி. அப்ப 2.02 2.00 எங்களுக்கு இவரெல்லாம் வேலை இருக்கு. இந்த இடை வித்தியாசம் 5 காண வேண்டி இருக்கும். ஓகே, இப்போ மட கேட்டவனே போகும். ஓகே, அப்ப 3.14 எங்க இருக்குன்னு பார்ப்போம். 3.14 இதுக்குள்ள எங்க இருக்கு? 3.14 இந்த இருக்கு, கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ, ஓகே. இங்க பாருங்க, 3.1 இதுல 31 தானே இருக்கு. 3.1 சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இது 31 இல்ல பிள்ளைகள். மடக்கேட்டவனை புத்தகத்தை நல்லா வாசி பாருங்க. இது 31 இல்ல, 3.1. அங்கால 3.14. அப்ப அந்த 4 இஞ்சி எடுக்கும். சரியா? மேல எடுப்போம். அப்ப இந்த 2க்கு நேர இருக்கிற நம்பர் என்ன? இந்த 2க்கு நேர இருக்கிற நம்பர் 4969. சரியா? 49. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இப்படி மடக்க பார்க்கறது இன்னும் பெஸ்டா எல்லாருக்கும் விளங்குமென்று நம்புறேன். 4969. சரியா? 4969. பள்ளிக்கூடத்துல இப்படி செய்யறாதுன்னு எனக்கு கவலை. ஏன்னா பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் ஸ்மார்ட் போர்ட் இருக்காது. சரியா? அப்படி இதுல பாக்குறது நாங்க பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு போட்ல மடக்கேட்டவனை எழுதி விளங்கப்படுத்துவோம். 3.1 இப்படி 3.1 இந்த பக்கம் பாருங்க. அங்கால 4 இந்த பக்கம் பாருங்க. 2க்கு நேரா இருக்கிறது என்ன நம்பர் பாருங்க. சரியா? ஓகே, அதே தான் இங்கேயும் செய்யறேன். ஆனா இதுல பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக. அடுத்தது பாருங்க, 1.7 அங்கால 2 அங்கால 5. 1.7 2 5 அப்படியே போங்க. 1.7 2 5 1.7 1.7 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 1.7 2 இன்னொரு நம்பர் இருக்கு. அது இஞ்சு விடை வித்தியாசங்கள் மீன் டிஃபரன்ஸ். அது இதை தேடும். சரியா? அதை தேடி அதை கூட்டும் உங்களுக்கு. அப்ப 1.7க்கும் 2க்கு நேரா இருக்கிறவர் 2 3 5 5. சரியா? 2 உயர ரப்பாடி போட்டு கூட்டி போடுங்களா? 2 3 5 5 2 3 5 5. அதுக்கு பிறகு இந்த 5க்கு நேரா என்ன நம்பர் இருக்கு என்று பார்ப்போம். இந்த 5க்கு நேரா இருக்கிற நம்பர் 12. சரியா? இதுல 2 3 5 5 வந்தது. இஞ்சால 12 வந்தது. சரி, அந்த 12 கொண்டு ஓகே பாத்துட்டீங்க. இப்போ போர்டுக்கு வரேன். 2 3 5 5 அங்கால 12. சரியா? 2 3 5 5 இஞ்சால 12. பின்னுக்கு தான் கூட்டணும். அப்புறம் இதுல கூட்ட கூடாது. 35 போடுறல கூட்டி 12 இஞ்ச கூட்டணும். அப்ப 7 6 3 2 2 3 6 7 2 3 6 7 போட்டாச்சு. வேலை முடிச்சு. சரி, அடுத்தது பாருங்க, 2.0 2.0 2.0 எங்க இருக்கு? 2.0 20 இருக்கு. 2.0 அப்ப இங்க இருக்கு 2.0 அப்ப அதுக்கு நேரா இருக்கிறது 2.0 நேரா இருக்கிறது இந்த பெருமானம். சரியா? யாரு? 3
சைவர் ஒன்று சைவர் 3 சைவர் 1 சைவர் சரியா மடக்கேட்டவனையில பார்த்துக்கோங்க 3 சைவர் 1 சைவர் மடக்கேட்டவனையில எக்ஸாம்பிள் தருவாங்க இருந்தாலும் நீங்கள் சுயமாக மடக்கேட்டவனை ஒன்று வாங்கி புத்தகத்தில் இருக்கிற மடக்கேட்டவனை பாவிக்காம மடக்கேட்டவனை ஒன்று வாங்கி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ ஓகே வெரி குட் சங்கவி ஓகே 3 சைவர் 1 சைவர் அப்ப இதுல வேலை சுகமா போயிட்டு என்ன இதுல வேலை குறைவு ஓகே டக்குன்னு பார்ப்போம் அப்ப ரெண்டையும் இந்த 3ஆல பெருக்கிற வேலை ஒன்று இருக்கலாம் 3ஆல பெருக்கிற வேலை ஒன்று 2 3 6 2 3 6 7 3ஆல பெருக்குவோம் 3 21 1 2 மிச்சம் 3 18 20 2 மிச்சம் நம்மளால 3 9 2 11 1 மிச்சம் 3 2 6 6 1 7 7 1 7 1 சைவர் 1 சரியா இதை சுருக்க 7 1 சைவர் 1 வருது அப்ப சைவர் தசம் 4 9 6 9 சாக்க சைவர் தசம் 7 1 சைவர் 1 சைவர் தசம் 3 சைவர் 1 சைவர் சரியா இந்த ரெண்டையும் கூட்டி இவரை கணிப்போம் கூட்டல் கணித்தல் தெரியும் தானே ஏற்கனவே நிறைய தரம் சொல்லி தந்திருக்கேன் அப்ப டைம் மினக்கெடுத்தாங்க நான் போறேன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு நான் முடிவு எழுதுவேன் இந்த ரெண்டையும் கூட்டம் என்ன வந்திருக்கேன்டா 1.2 சைவர் 7 சைவர் வந்திருக்கு அதுல இருந்து 3 சைவர் 1 சைவரை கழிப்போம் கழிக்க என்ன விட வந்தது கழிக்க என்ன விட வந்தது சொல்லுங்க பாப்போம் கழிக்க என்ன விட வந்தது என்ன கழிக்கலையே அவத்தரும் சத்தத்தை காணல இங்க பாருங்க இந்தியால இவரை மறந்துட்டார் இந்தியால எல்ஜி ஏக்கனம் தான் இருக்கு சரியா இது எல்ஜி ஏக்கனம் தான் இருக்குது இன்னும் ஏக்கனம் தான் எங்களுக்கு கேள்வி எல்ஜி ஏக்கனம் வந்து கழிக்க என்ன போட்டிருக்கீங்க மெசேஜ்ல 9 சைவர் 6 சைவர் ஓகே சரி சரியான விட இதுல கழிக்க சைவர் ரசம் 9 சைவர் 6 சைவர் வந்ததா 9 சைவர் 6 சைவர் வந்தது அப்ப கஜனிதா சொல்லுங்க கஜனிதா இப்ப ஏக்கனத்தை காணணும் இந்த லொக்கை இல்லாம பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யணும் கஜனிதா இந்த லொக்கை இல்லாம பண்ணணும் என்ன செய்யணும் என்ன அதுக்காண்டி பக்கத்து விட கூப்பிடுறேன் சரியா இந்த லொக்கை இல்லாம பண்ணணும்டா ஆன்டி லோக் எடுக்கணும் ஆன்டி லோக் 2 பக்கமும் ஆன்டி லோக் எடுக்கும் அப்ப இங்கால ஆன்டி லோக் எடுத்தா லொக்கும் ஆன்டி லோக்கும் கேன்சல் ஆகி இங்கால கனம் வரும் அங்கால அப்புறம் மறந்துடாங்க 2 பக்கம் ஒரே வேலையை செய்யும் அப்ப இஞ்சால எடுத்துட்டோம் அது இந்த 2 வெட்டுப்பட்டு அது இல்லாம போயிட்டு இஞ்சால எடுத்துட்டோம் இவர் எடுக்கிறோம் சைவர் தசம் 9 சைவர் 6 சைவர் சரியா அப்ப ஆன்டிலோ காணணும்னு சொன்னா சொல்லி தந்திருக்கேன் இந்த கடைசி 4 நம்பரையும் மடக்கைக்கு உள்ளுக்குள்ள நீச்சல் அடிச்சு தேடும் இந்த குதிச்சு சரியா அப்ப என்ன ஈஸியா ஷார்ட்கட் 90 தேடும் டக்கண்டு 90 பாருங்க 90 எங்க இருக்கு 90 பார்ப்போம் மடக்கேட்டானே உள்ள இதெல்லாம் 40 70 80 இங்க இருக்கு 90 சரியா ஓகே இது சின்னதாகும் 90 ஓகே இந்த இருக்கு 90 60 90 60 அக்யூரேட்டா இல்லைன்னு 90 60 இல்ல அதுக்கு பதிலா 90 58 தான் இருக்கு அப்ப இன்னும் ஒரு 2 கூட்டினா 60 வந்துடும் என்ன இன்னும் ஒரு 2 கூட்டினா 60 வந்துடும் சரியா அப்ப இவ்வளவும் எதுக்கு நேரா இருக்கு என்றதான் பார்ப்போம் இவ்வளவும் எதுக்கு நேரா இருக்கு 8 தசம் சைவர் ஓ கீழே விளைச்சு போச்சு சரி சின்னதா இருக்கணும் ஓகே பாருங்க திரும்ப சொல்றோம் பாருங்க 90 தேடணும் 90 60 தேடணும் அது இல்லை இங்க அதுக்கு பதிலா 90 58 எடுக்கிறேன் 60க்கு கிட்ட இருக்கு தானே 63 எடுக்கிறேன் இல்ல பக்கத்துல 63 இருக்கு அது தாண்டி போச்சு அப்ப 2 எடுக்கிறோம் இந்த 2 கூட்டினா 90 58ஓட இந்த 2 கூட்டினா 90 60 வரும் சரியா இனி என்ன செய்ய போறோம் இவர் யாருக்கு நேர இருக்கிறார் யாருக்கு நேர இருக்கிறார் 8 தசம் சைவர் 5 இந்த 2 எழுதி விட்டுறாங்க எதுக்கு நேரா இருக்கிறாருன்றத பாக்குறதா முரண்படக்கு சரியா அப்ப என்னது 80 8 தசம் சைவர் 5 3 8 தசம் 5
சாரி 8,053 பார்த்துட்டீங்களா? 8,000 ஓ சொல்லுங்க. யாரும் கேட்க வந்தீங்க பிறகு காணாம போயிட்டீங்க. சொல்லுங்க, யாராவது இருந்தா சொல்லுங்க. 8,053 இதுக்கு நேரா தான் இருந்தது. இப்ப இந்த நம்பர் இன்னும் பாவிக்கல, சைவர் இருக்குல்ல, அது 10 ஒன்று இருந்தா 10 அப்ப 10 நிறைய தரம் சொல்லிருக்கு. 10 விட ஒன்று. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு எண்ணின் பூஜ்ஜியமா நடக்கும் ஒன்று. ஆகவே ஒன்றால பெருக்கினா விட மாற போறதில்லை, அதே விட தான் வரப்போகுது. 8,053. ஓகேவா? சரி, அப்போ மார்க்ஸ் இருக்கா போட்டுட்டு அழிப்போம். மார்க்ஸ் இருக்கா போட்டுட்டு அழிப்போம். மடக்கை இதை மூண்ட கொண்டு இங்க பெருக்கி போடணும். இந்த அடுக்காக இருக்கிற மூண்ட முன்னுக்கு கொண்டு வந்து பெருக்கி போடணும். ஆகவே மடக்கை விதியை பயன்படுத்தின இந்த இடத்துல ஒரு மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க. மடக்கை விதியை பயன்படுத்தி 3 மடக்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதுல வந்து சரியான இரு மடக்கைகளுக்கு ஒரு புள்ளி, சரியான இரு மடக்கைகளுக்கு ஒரு புள்ளி தான் கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியில. அப்ப இதுல எத்தனை மடக்கைகள் இருக்கும்? இதுல 1 2 3 மடக்கைகள் இருக்கும். அதுல ஏதாவது 2 சரியா இருந்தா, ஏதாவது 2 சரியா இருந்தா ஒரு மார்க்ஸ், ஏதாவது 2 சரியாக இருந்தால் ஒரு மார்க்ஸ். ஓகேவா? அடுத்தது கழிச்சு 9,0 9,6 எடுத்தமல்ல கழிச்ச விடை, அதுக்கு ஒரு புள்ளியை கொடுத்து கொடுங்க. அதுக்கு பிறகு 8,053 அல்லது இன்னொரு விட கொடுத்துருக்காங்க 8,054. 8,054 இந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ், இந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ். ஓகேவா? மார்க்ஸ் 5 தானே. அப்ப நான் அழைக்கிறேன். என்ன இப்ப நாங்க முடிக்க போறோம். ஓகேவா? சரி பிள்ளை, இப்ப முடிச்சு விடுவோம் கேள்விய. என்ன கேள்வி சொல்றாங்க? ஏகணத்தின் பெருமானத்தை கண்டு ஒரு பூம்பகத்தின் அடி ஒரு பக்கத்தின் நிலைமையை கிட்டிய சென்டிமீட்டர்ல காண்டாம். கிட்டிய சென்டிமீட்டர்ல காண்டாம். ஓகேவா? அப்ப ஏகணத்தின பெருமானத்தை ஏ 50 சென்டிமீட்டர் காணும். ஒரு அடி ஒரு பூம்பகத்தின் அடியும் ஒரு பக்கத்தின் நிலைமையை 50 சென்டிமீட்டர்ல காணட்டாம். சரியா? அப்ப இங்க பாருங்க 8,053 கிட்டிய சென்டிமீட்டர்ல காணும்னு சொன்னா கிட்டிய முடுவன். இதுல பாருங்க முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தொட்டு சொல்லி வந்திருக்கு, 2ஆம் தசமானத்துக்கு மட்டும் தொட்டி சொல்லி வந்திருக்கு, முழு எண்ணுக்கு மட்டும் தொட்டு சொல்லி வந்திருக்கு. கிட்டிய சென்டிமீட்டர்னு சொன்னோடனே குழம்பாருங்க. கிட்டிய சென்டிமீட்டர்ண்டா என்ன? கிட்டிய முழுவன். கிட்டிய முழுவன் அவர் இதான் முழுவன். சரியா? முழுவனுக்கு மட்டும் தொட்டு சொன்னா அடுத்து வர நம்பரை பார்க்கணும். 5 அல்லது 5 விட பெரிதாக இருந்தா இதுக்கு அடுத்த நம்பரை போடுவோம், 9 என்று போடுவோம். சரியா? 5 விட குறைவாக இருந்தா இதே நம்பரை போடுவோம். சரியா? இப்ப அடுத்தடுத்த பெருமானங்களை நான் முன்னுக்கு இருக்கிற கேள்விகளை சொல்லி இருக்கிறேன், அதுல பார்த்து கொள்ளுங்க. இது கிட்டிய முழுவன், அதாவது கிட்டிய சென்டிமீட்டர்ல காணணும்னு சொன்னா இவர் தான் முழுவன். அப்ப முழுவனுக்கு அடுத்து வார முதலாம் தசமானம் 5 விட குறைவா இருக்கிறார். அப்ப அதே நம்பரை போடுவோம். ஆகவே ஏக்கணம் சமன் 8. ஏக்கணம் சமன் 8ன்னு சொன்னா இதே கேள்வி நேற்று செய்தினாங்கல்ல, ஏகணம் சமன் 8 என்ன? ஏகணம் சமன் 8, 8க்கு பதிலா 2 கணம் என்று எழுதலாம். ஏன் முடியாது? 2 தர 2 தர 2, 2 4, 4 2 8. அதாவது 2 3 தரம் பெருக்கினா 8 வரும். சரியா? 2 3 தரம் பெருக்கினா 8 வரும். அப்ப 8க்கு பதிலா என்ன எழுதலாம்? 2 கணம் என்று எழுதலாம். 8க்கு பதிலா 2 கணம் என்று எழுதலாம். இங்க இங்க பாருங்க, இங்கேயும் கணம் வந்திருக்கு, இங்கேயும் கணம் வந்திருக்கு. அப்போ 2 3 கொண்டு சமன். அப்ப இங்க ஏக்கு பதிலா என்ன இருக்கிறார்? ஏக்கு பதிலா என்ன இருக்கிறார்? இதே மாதிரி 2 இருக்கிறார். ஆகவே ஏ சமன் 2 என்று சொல்லி கடைசி விடை எடுத்ததுக்கு ஒரு மாஸ், இறுதி ஒரு மாஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இறுதி ஒரு மாஸ், ஏக்குரிய விட ஒரு மாஸ். சரியா? விளங்கினதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அவளே? ஏதாவது சந்தேகம்? இன்னும் முடியல அந்த கேள்வி, இன்னொரு பகுதி அதுல இருக்கு.
அப்ப இந்த பகுதியில நிறைய பிள்ளைகள் இந்த பகுதியை செய்யாம விட்டுருந்தாங்க. ஏன்னு சொன்னா வளமையா ஏகனம் சமன் இவ்வளவுனா காட்டுது. அதுக்கு பிறகு ஏக பெருமானதை காணுது. இந்த பகுதி தானே வரும். அப்ப நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்ன்ற நம்பிக்கையில அங்கால கேள்வி இல்லைன்னு சொல்லி போட்டு வாசிக்காம போயிட்டாங்க. ஆனா அங்கால ஒரு பகுதி இருந்திருக்கு. கனவளவுக்கு 3 மாசம் தான் வந்திருக்கு. இன்னும் 2 மாசத்துக்குரிய பகுதி பின்னுக்கு இருக்கு. என்ன சொல்றாங்க? ஒரு பக்கத்தின் நீளம் ஏ ஆக உள்ள சதுர குறுக்குவட்டினை உடைய 2a உயரம் உள்ள திண்ம கன உருவில் இருந்து கன உரு. சரியா? கன உருட கனவுளவை நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருக்கீங்க. சரியா? அந்த 5 உருவத்துல இல்ல. 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிச்ச 5 உருவம் இல்ல. கன உருட கனவளவு நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் தர அகலம் தர உயரம். அது மாதிரி சதுரமுகிட கனவளவுக்கும் நீளம் தர அகலம் தர உயரம். அதாவது குறுக்குவட்டு பரப்பு தர உயரம். அதான் இப்ப எல்லாத்துக்கும் அந்த சமன்பாடு போடணும். குறுக்கோட்டு பரப்பு தர உயரம். ஓகேவா? அப்ப கனவுரு கொண்ட போட்டிருக்காங்க. கனவுரு ஒரு பக்கத்துல நீளம் ஏயாக உள்ள சதுர குறுக்கோட்டான். கீழே சதுரம் இருக்கு. சரியா? அடியில வந்து சதுரம் இருக்கிறார். அடியில வந்து சதுரம் இருக்கிறார். அப்படி ஒரு கனவுருவான். சரியா? ஓகே. அப்ப இவருமே அடியில சதுரம் இருக்கிற ஒரு கனவுரு. சரியா? உங்களை கும்பாஸ் பொட்டி மாதிரி. சரியா? ஒரு சவர்க்கார கட்டி மாதிரி கனவுரு. அதுல உயரம் வந்து 2 அவரோட உயரம் வந்து இந்த கனவரோட உயரம் வந்து 2. சரியா? நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப கனவரோட கனவுல உங்களுக்கு காண தெரியும். சரியா? இந்த திண்ம கனவரிலிருந்து மேற்குறித்த அளவீடுகள் உள்ள மேற்குறித்த அளவீடுகள்னு சொன்னா என்னன்னு சொல்றாங்க? ஏற்கனவே சொன்ன அளவீடுகள். இந்த கேள்வியில ஏற்கனவே சொன்ன அளவுகளை உடைய ஒரு சிறிய பூம்பகத்தை வெட்டி அகற்றினால் ஒரு பூம்பகத்தை வெட்டி அகற்றாங்க. சரியா? அப்ப ஒரு பூம்பகத்தை பாருங்க எல்லாம் ரஃப் பேப்பர் வேறு. ஒரு பூம்பகத்தை வெட்டி அகற்றுறாங்க. ஒரு பூம்பகத்தை வெட்டி அகற்றுறாங்க. அப்ப ஏற்கனவே அடியில அடிசதுரம் உள்ள பூம்பகத்துல உயரம் வந்து 2 சொல்லி தந்திருந்தாங்க. சரி, அதை நம்ம மேல கண்டுட்டோம். திரும்ப காண தேவையில்லை. மேல கண்டு வச்சிருக்கிறோம். வேற ஒரு கனவளவு கண்டு வச்சிருக்கிறோம். சரியா? ஓகே. இல்ல 9 கோலங்கள்ல 9 பூம்பகத்துல கனவுலதான் கண்டிருக்கிறோம். ஏன்னா 9 பெருக்கிருக்கோம் இல்ல. அப்புறம் அதை கொண்டு வந்து கழிச்சுக்கிட்டு இல்லை. என்ன? சரியா பிள்ளை? இந்த பெரிய உருவத்தில இருந்து ஒரே ஒரு சின்ன பூம்பகத்தை வெட்டி எடுக்கிறாங்க. சரியா? அதுக்கு பிறகு என்ன நடக்குது? எஞ்சி இருக்கும் உலோகத்தின் கனவளவை காண்க. இதற்காக நீங்கள் ஏக்கு மேலே பெற்ற பெருமானத்தை பயன்படுத்துக. A = 2 கண்டு வச்சிருக்கிறோம். A = 2 சென்டிமீட்டர் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை பயன்படுத்திட்டான். ஓகேவா? அப்ப இவரோட கனவளவுல இருந்து இவரை வெட்டி எடுக்கிறாங்க. அப்ப மிச்சம் எவ்வளோன்னு கேட்கிறாங்க. சரியா? இவரோட கனவளவு வந்து ஒரு 1000 சென்டிமீட்டர் கனம். இவரோட கனவளவு வந்து சரியா ஒரு 600 சென்டிமீட்டர் கனவு வைப்போம். அப்ப எஞ்சி எவ்வளவா இருக்கும்? இதுல இருந்து இதை வெட்டி எடுத்துட்டோம்னா எஞ்சி எவ்வளவா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். 400 கண்டுபிடிச்சீங்க. என்னத்துல இருந்து என்னத்தை என்ன மெதட்ல செஞ்ச நீங்க? சொல்லுங்க தம்பி. 400 கழிக்கணும். எதுல இருந்து இதை கழிக்கணும்? ஏற்கனவே இருந்ததுல இருந்து இப்ப வெட்டி ஆகுது கழிக்கணும். அப்ப அதுதான் செய்முறை. அவ்வளவு செய்முறை விளங்காட்டி இப்படி ஒரு நம்பரை போட்டு யோசிங்க. கனவுருட கனவளவு முதல்ல காணுவோம். கனவுருவின் கனவளவு சமன் நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப ஏக்கணம். அப்ப 2 ஏக்கணம் என்று வரப்போகுது. கனவுருட கனவளவு 2 ஏக்கணம். சரியா? இவருட கனவளவு காணும். ஒரு பூம்பகத்திர கனவளவு இதுல காணிட இதுல காண ஒரு பூம்பகத்தின் கனவளவு ஒரு பூம்பகத்திர கனவளவு காணில நாங்க. அப்போது 9 பூம்பகத்திர கனவளவு கண்ட நாங்கள். அப்போ ஒரு பூம்பகத்திர கனவளவு சமன்பாடு முன்பேஜில தந்திருப்பாங்க. 1/3 AH 1/3 AH. அது என்ன AH? இந்த ஏன்றது இந்த அடிப்பரப்பளவு.
அடிப்பரப்பளவு ஏ வர்க்கம் ஏ தர ஏ வர்க்கம் சரியா அடிப்பரப்பளவு நீளம் தர அகலம் சரியா அப்ப ஏ வர்க்கம் உயரம் ஏச் வந்து 2a உயரம் ஏச் வந்து உயரம் ஏச் 2a சரியா இனி இதை சுருக்கினா என்ன வரப்போகுது ஏ வர்க்கம் தர ஏ கணம் அப்ப 2a கணத்தின் கீழ் 3 அடி வரப்போகுது 2a கணத்தின் கீழ் 3 அடி வரப்போகுது சரியா இப்ப 1000 600 கொண்டு சிம்பிளா சொன்னீங்க 400 அத மாதிரி இந்த 2a கணத்திலிருந்து இந்த 2a கணத்தின் கீழ் 3 கழிப்போம் சரியா கழிப்போமா அப்ப எஞ்சிய ஒரு உதிரகன அளவு எஞ்சிய கனவளவு எஞ்சிய கனவளவு எஞ்சிய கனவளவு என்ன செய்யணும் 2a கணத்திலிருந்து 2a கணத்தின் கீழ் 3 கழிப்போம் சரியா இதை பின்னங்கள் யோசிங்கோ கீழே ஒன்று இருக்கிற யோசிங்கோ அப்ப பின்னங்கள்ல நாங்க படிச்சினாங்க பின்னங்கள்ல பகுதி எண்கள் சமனாக இருந்தா தான் கழிக்கலாம் இங்க பகுதி எண் 3 இருக்கு இங்க 1 தான் இருக்கு அப்ப இவரை 3 மாத்த என்ன செய்யணும் கவினா என்ன செய்யணும் இந்த 1 3 மாதத்துக்கு என்ன செய்யணும் அலிஸ்பா சொல்லுங்க அலிஸ்பா இந்த 3 பெருக்கணும் 3 மேலையும் கீழையும் 3 சரி ஓகே சரி 3 பெருக்கணும் இவரை ஒண்ணும் செய்யுது இல்ல அப்ப பாருங்க 3 பெருக்கினா 2a கணம் தர 3 6a கணம் 6a கணத்தின் கீழ் 3 3 அங்கால 2a கணத்தின் கீழ் 3 பகுதி என்ன சமப்படுத்திட்டோம்ல பகுதி எண் 3 அப்ப தொகுதி எண்களை கழிக்கலாம் 6a கணத்திலிருந்து 2a கணம் போனா 4a கணம் 4a கணம் இடம் 3 4a கணத்தின் கீழ் 3 வரும் சரியா ஓ மறந்துட்டேன் 4a கணத்தின் கீழ் 3 சரி எஞ்சால எழுதுறோம் எஞ்சிய உருவத்திர கனால வந்து 4a கணத்தின் கீழ் 3 இப்படி விடக்கூடாது இதை பயன்படுத்திட்டான்னு சொல்லி இருக்கு சரியா அவதானமா வாசிக்கணும் கேள்வியில சின்ன சின்ன விஷயங்களை செறி விட்டுருப்பாங்க அவசரப்பட்டு அந்த வளமையா செய்யற கேள்வி எதை செஞ்சு நல்லா போஸ்ட் பண்ணி செய்யறாங்கல்ல ஒரு காமன் மிஸ்டேக் இதுதான் அந்த கேள்வி மாதிரி தானே இந்த கேள்வி வந்திருக்கு சொல்லிட்டு அந்த ஞாபகத்துல சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டு போறது சரியா இந்த விஷயம் இதுக்கு மேல் வந்தது இல்லை இப்ப நாங்க 5 பேப்பர் செஞ்சிருக்கோம் இந்த 5 பேப்பர்லயும் வந்ததுல இது புதுசு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை நுழைப்பாங்க சரியா நேற்று ஒரு கேள்வி பார்த்தோம் ஆரையின் காவாசின்னு சொல்லி ஆரையின் காவாசி அடுத்த 6 இன்னொரு ஒருத்தர் 6 சொன்னா அவர் வந்து 6 கொண்டு சேர்த்திருந்தாங்க சரியா அப்போ ஒரு வருஷம் ஒரு சின்ன விஷயத்தையாச்சும் அட்ஜஸ்ட் பண்ண தானே பண்ண முடியாது அப்படியே போட்டா அப்ப கணித பேப்பருக்கு என்ன மரியாதை தானே ஒரு சின்ன விஷயத்த மாத்தணும் அப்ப இதுல அப்படி இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க புதுசா சரியா 2025 பார்க்கல உங்களுக்கு காமெடியா இருக்கும் அதுல ஒன்றுமே இல்லை சரியா கடைசியா நடந்த ஒன்றுமே இல்லை அது ஒண்ணுமே இல்லை கீழே போட்டுருங்க அப்படி சரியா இத பாருங்க அப்ப 4 தர ஏ கணம் என்றா எவ்வளவு 2 கணம் கீழே 3 சரியா அப்ப 2 கணம் என்ன தெரியும் 8 2 தர 2 தர 2 8 8 4 32 3 பிரிச்சா எத்தனை வந்தது பிள்ளைகள் எத்தனை வந்தது 10.6 10.6 ஓகே 6 7 10.6 சென்டிமீட்டர் கனம் போடலாம் அல்லது 10 3 2 சென்டிமீட்டர் கனம் போட்டுக்கலாம் ஓகேவா அப்ப மார்க்ஸை போட்டு விடுவோமா இந்த படிச்சிருக்கீங்க பாருங்க இந்த ஒரு மார்க்ஸ் கடைசி விடை எடுத்திருக்கீங்க பாருங்க இதுக்கு ஒரு மார்க்ஸ் சரியா அப்ப கனவளவுக்கு இந்த வருஷமும் சரியா 2024 கனவளவுக்கு 5 மடக்குக்கு 5 வந்திருக்குது ஓகேவா இப்ப இந்த கேள்விகள் தொடர்பான சந்தேகங்களை கேட்கலாம் 2025 கேள்வி மட்டும்தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கு இப்ப இந்த கேள்வியில தொடர்பான சந்தேகங்களை கேட்கலாம்